வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இப்பொழுது நீ தனிமையில் இருந்தால் என் வாக்கினை கேள். ஏனென்றால் இன்று இந்த கந்தன் உன்னோடு பேசுகின்ற இந்த நேரம் நீ மட்டுமே என் வார்த்தைகளை கேட்க வேண்டும். உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற பல குழப்பங்கள் தீர வேண்டும். உன்னை சுற்றி இருப்பவர்களே உனக்கு கெடுதலை நினைக்கும் பொழுது அவர்களோடு இருந்து அந்த விஷயத்தை நீ கேட்பதனால் நிச்சயமாக மேலும் உனக்கு கஷ்டங்கள் தான் வரும். நீ நல்ல நிலையை அடைகிறாய், அடுத்த நிலையை நோக்கி பயணிக்கிறாய் என்று பொழுது எதிரிகள் அதிகமாகத்தான் செய்வார்கள். குறிப்பாக துரோகம் உன் வாழ்க்கையை ஆட்டி படைக்கும். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது என் பிள்ளை, இதை அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இனி இந்த கந்தன் உன்னோடு தனிமையில் பேசுகின்ற நேரங்களில் எல்லாம் நீ உன்னுடைய மனதை தெளிவுபடுத்தி கொண்டாயானால் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு என்னவென்று சரியாக தெரிந்துவிடும். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளும் உன்னுடைய கவனத்திற்குள் வந்துவிடும். என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ என்று சொல்லி என் பிள்ளை வருந்துவது எல்லாம் இனி தேவையில்லை. இனி எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக தெளிவுபடுத்தட்டும். இனி எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேன்மைப்படுத்தட்டும். கந்தன் இருந்து தரக்கூடியது போல இந்த வாழ்க்கையில் வேறெதுவும் உனக்கு நடந்து விடுவதில்லை. இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் கந்தனின் அருளோடு உனக்கு எல்லாமும் உன் வாழ்க்கையாக மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே. நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் கந்தனின் அன்பு உனக்கு சரியாக தெரிய வந்துவிடும். திருச்செந்தூரில் இருக்கின்ற உன் அப்பன் உன்னை தேடி வருகிறேன் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை உனக்கு நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான். ஒரு பேரதிசயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் இந்த கந்தனின் அருளால் உனக்கே உனக்கானதாக மாறும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் நல்லதை நடத்துகின்ற இந்த நேரம் இனி எதற்காகவும் நீ கலங்காதே. அப்பன் முருகன் உன்னோடு தான் இருக்கின்றேன். இந்த கந்தன் எப்பொழுதும் உன்னோடு தான் பயணிக்கின்றேன். இனி உனக்கென நான் தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உனக்குள் இருக்கின்ற மனத்தெளிவு நிச்சயமாக வெளியே வர வேண்டும். உன்னை தேடி நான் வந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லா உண்மைகளும் சர்வ நிச்சயமாக உனக்கு புரிய வேண்டும். கந்தன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் எதை கண்டும் பயம் வேண்டாம். என் பிள்ளையை எதற்கும் பதறாதே. உன்னுடைய மனநிலையை சிதறடிக்காதே. உனக்குள் இருக்கின்ற நல்ல எண்ணங்களுக்கு எப்பொழுதும் நீ முக்கியத்துவம் கொடு. உன்னை தேடி வருகின்ற தீமைகளை எல்லாம் கண்டு என் பிள்ளை பதறாமல் அதிலிருந்து வெளிவருவதற்கு நீ முயற்சி செய். என்னதான் நடக்கும் இந்த வாழ்க்கையில் என்று நாம் எண்ணுகின்ற நேரங்களில் அத்தனையும் இப்படித்தான் நடக்கும் என்ற ஒரு தெளிவை உனக்கு கொடுத்திருக்கிறதல்லவா? அத்தனை விஷயங்களும் இப்படிப்பட்ட சிந்தனைகளைத்தான் உனக்குள் உருவாக்கும் என்கின்ற ஒரு எண்ணத்தை உனக்குள் கொடுத்திருக்கிறதல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, நீ எதற்காகவும் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் வருந்திவிடக்கூடாது. எதற்காகவும் அவ்வளவு எளிதாக உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைத்து விடக்கூடாது. இனி நடக்கக்கூடிய மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்வழிப்படுத்தும்படி நீ எப்பொழுதும் பேரானந்தத்தோடு இருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. முருகா முருகா என்று நீ அழைக்கின்ற நொடிகளில் எல்லாம் இந்த கந்தன் உன் அருகில் நிற்பதை நீ ஒரு முறையாவது உணர்ந்திருக்கிறாயா? என் பிள்ளையே, ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த கந்தன் நான் இருக்கிறேன் என்பதனை உனக்கு தெளிவுபடுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். உன் அப்பன் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதனை நான் ஒவ்வொரு முறையும் உனக்கு உண்மையாக உணர்த்தி கொண்டுதான் இருக்கின்றேன். அதனால் நடந்து முடிந்த எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் நீ கலங்காதே. இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இனி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்றாலும் இந்த சூழ்நிலையை நான் உனக்கு சாதகமாகவும் உன் வெற்றிக்கு உறுதியாகவும் நான் மாற்றி கொடுப்பேன். நடந்து முடிந்தது எல்லாமும் இனி ஒருபோதும் மீண்டு வரப்போவதில்லை. ஏனென்றால் உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் அத்தனை பெரியது. இனிமேலும் இதையெல்லாம் நீ தேடிக்கொண்டு இந்த வாழ்க்கையில் இது போன்ற வேதனைகளை கொண்டிருக்க வேண்டும் என்று நினைக்காதே. உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும்
இந்த வாழ்க்கையில் இனிமேல் உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை மீட்டு கொண்டு வரக்கூடிய நேரம். இந்த வாழ்க்கையில் அத்தனை அதிசயங்களும் உனக்கு கிடைக்கட்டும். இந்த வாழ்க்கை நீ விரும்பியது போன்ற ஒரு நம்பிக்கையை உனக்கு கொடுக்கட்டும். என்னாலும் நான் இருக்கின்ற இந்த வேலைகளில் உனக்கு என்ன கிடைத்தாலும் அதிலிருந்து என் பிள்ளை நீ சரியானதொரு உண்மைகளை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் முருகன் இருந்து விட்டார், உன் வாழ்க்கையில் அமர்ந்து விட்டார், உன் வீட்டில் உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்ல தங்கிவிட்டார் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயங்களையும் எண்ணிக்கொண்டு நீ வாழ்க்கையில் தேவையில்லாத கற்பனைகளோடு வாழ்ந்துவிட நினைக்காதே. நீ விரும்பியதையெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக நடத்தும். நீ விரும்பிய வெற்றிகளை எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கென எடுத்துச் சொல்லும். முருகன் நான் இருந்து உன் முன்னால் தரக்கூடியது நீ எப்பொழுதுமே வேண்டாம் என்று சொல்லாதே. என் குழந்தையே, நீ விரும்பிய ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகின்றது. நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையும் உனக்கு மாறப்போகின்றது. நீ எதையுமே எண்ணி கலங்குவதை விட உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. இனி உனக்கான மாற்றங்களை எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டிய நேரம். உன்னை சுற்றி நான் வருவதும் உனக்கு இந்த வாழ்க்கை உணர்த்துவதும் என்னவென்று என் பிள்ளை நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு நீ செய்ய நினைக்கின்ற எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயங்களை நடத்தும் என்பதனை நீ உணர வேண்டும் அல்லவா? உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களும் உனக்கு தொடர்கதை அல்ல. உன்னை வேண்டும் என்றே காயப்படுத்த நினைப்பவர்களும் நிரந்தரமானவர்கள் அல்ல. இனி நடக்கின்ற நல்ல விஷயங்களுக்கு இந்த கந்தன் ஒத்துழைப்பு கொடுப்பார் என்பதனை புரிந்து கொள். உன்னை சுற்றி நடந்த விஷயங்கள் எதுவானாலும் அதற்காக இனி ஒருபோதும் என் பிள்ளை நீ கலக்கம் கொள்ளாதே. நம்பிக்கையோடும் இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற நன்மைகள் அத்தனையும் இனி ஒன்றன் பின் ஒன்றாக இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரட்டும். இனி ஒன்றன் பின் ஒன்றாக இந்த வாழ்க்கையை என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்கட்டும். என் பிள்ளையே, சரியானபடி உனக்கு அத்தனையையும் நான் தருவேன். சரியானபடி நீ நினைத்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையை நான் கொடுப்பேன். கந்தன் சொல்லும் சொல்கள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக தடுமாற வைக்கும். ஏனென்றால் ஏற்கனவே பல இன்னல்களை தாண்டிய உனக்கு இப்பொழுது பேரானந்தம் கிடைக்க வேண்டிய நேரம் அல்லவா? இனி உன்னோடு எதையும் நான் தொடர்ந்து வருகின்ற இந்த மாற்றங்களை கண்டு நீ பேரானந்தப்பட வேண்டும். பெருமகிழ்ச்சியோடு எதையும் நீ எதிர்கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நான் நடத்துவதும் உன்னை தேடி நான் வந்து உன்னை அதிசயப்படுத்துவதும் இனி எப்பொழுதும் உனக்கே உனக்கான உண்மைகளுக்கும் இந்த வாழ்க்கையில் நீ என் முன்னால் கேட்டு நின்ற ஒரு விருப்பத்திற்குமானது. இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு நன்மையைத்தான் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று நீ விரும்பியதற்கு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுத்துவிட நினைக்கின்றேன். உனக்கான மகிழ்ச்சியை நான் நிச்சயமாக நடத்திவிட நினைக்கின்றேன். கலங்கி விடாதே. வாழ்க்கையில் எதற்கும் சட்டென்று உடைந்து விடாதே. உன்னை உடைவதை பார்க்க பலரும் இங்கே காத்து கொண்டிருக்கின்றார்கள். நீ எப்பொழுது என்னவாக போகிறாய் என்று தெரிந்து கொள்ள இங்கு பலரும் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்கி நிற்கவே வேண்டாம். எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ வருந்தி நிற்கவே வேண்டாம். உன்னை சுற்றிலும் நான் நடத்துவது எல்லாமும் இனி உனக்கே உனக்கென பல சந்தோஷத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நன்மைகள் எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ளும் போது, நன்மைகள் எல்லாம் ஏதுவென்று தெரிந்து கொள்ளும் பொழுது இனிமேல் கந்தனின் அருளும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை உறுதிப்படுத்தி தரும். சட்டென்று ஒரு நொடியில் இந்த கந்தன் நான் வருவதும் உன் வாழ்க்கையை உனக்கே உனக்கென கொடுப்பதும் இனிமேலும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளாமல் இருக்க வேண்டாம். அப்பன் முருகன் நான் இருக்கின்ற இந்த வேலைகள் ஒவ்வொரு நாளும் இனி உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் நேரம். என் பிள்ளையே, அரோகரா கோஷமிடுகின்ற என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை சரியாக உணர முடியும். சுற்றியிருப்பவர்கள் கொடுக்கின்ற கஷ்டங்களையும் சரியாக புரிந்து கொள்ள முடியும். இனி என் நிலையிலும் நீ எதையும் நினைத்து கலங்காமல் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற உண்மைகளுக்கு உன்னை தயார்படுத்து.
வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா.